நான் உங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஷூட் டேட் அப்படின்னு நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு. இந்த ஷூட் டேஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து மகாநதி கிடையாது, ஐயனார் துணை. ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் துணையோட அந்த அவங்க வண்டியில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அழகாக தோட்டம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் அவங்களோட வீடு அந்த இரும்பு கம்பி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ இன்றைக்கி ஐயனார் துணையோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக, அதுவும் கடைசி 5 நாளாக பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்டேட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எந்த அப்டேட்ஸும் அங்கேருந்து வர மாட்டேங்குது அப்படிங்கிறதான் ஒன்றுமே கணிக்க முடியல. இருந்தாலும் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இல்லைனாலும் காட்சிகளில் தெரியுது. ஸோ ஐயனார் துணை உண்மையுமே 8:30 அப்படிங்கிற ஒரு பெரிய பூஸ்டை போட அவங்களுடைய டீம் ஒரு எனர்ஜெட்டிக்கோடு இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 7 மணி சீரியல் 8:30க்கு அப்படிங்கும்போது ஒரு டிஆர்பி வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சீரியல் நான் முன்னாடியிலேருந்து கணிச்சது என்னென்னா பிஎஸ்பிஎல் வரிசையில் வரதுனால அந்த ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே நான் சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயம், குளோபல் வில்லேஜஸ் 8:30 டைமை கேட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. அது இந்த சீரியலுக்கு தான் அப்படிங்கிறது தெரியும், மகாநதி வராது அப்படிங்கிறதையும் பல இடங்களில் பதிவு பண்ணேன். ஆனால் இப்போது மகாநதி ஃபேன்ஸ் ஒரு மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்.